வாழ்க்கை என்பது அனுபவங்களின் தொகுப்பு வாழ்க்கை என்று கூறப்பட்டிருக்கிறது. நாம் இன்று பெறுகிற அனுபவம் நாளை நமது வாழ்க்கையினுடைய நிலைக்களனாக மாறுகிறது. இப்படி ஒவ்வொரு செங்கல்களாக அடுக்கி வைக்கப்பட்டு நம்முடைய செங்கல்கள் உயர்ந்து கொண்டே வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. இதை ஒரு ஆங்கில ஆசானியிடம் கேட்கின்ற பொழுது வாட் இஸ் லைஃப் என்று கேட்கிறான். அவன் அதுக்கு பதில் சொல்கிறான், லைஃப் இஸ் எ டேல் டோல்டு பை அன் இடியட் அப்படின்னு என்று சொல்கிறான். இது என்ன அப்படின்னா, இதை கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். லைஃப் என்பது வாழ்க்கையில ஒரு கதை மாதிரி. அது எப்படியா கதையா, முட்டாள்களால் சொல்லப்பட்ட கதை மாதிரி. அந்த கதை எப்படி இருக்கும் என்றால், நான் அங்க போனேன்னா அப்படி வந்தேனா, இந்த பக்கம் அங்க போனேன்னா இங்க இருந்தேனா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவைகள் கூறப்படுகின்றன. இட் இஸ் அன் ஐரணி, இட்ஸ் அ டிராஜிக் ஐரணி என்று சொல்கிறான். டிராஜிக் ஐரணி என்று சொன்னால் துன்பங்களால் நிறையப்பட்டது என்று சொல்கிறார்கள். இதே நம்முடைய திருமூலரிடம் இந்த கேள்வியை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. அந்த இன்பத்தில் ஒரு பங்கு இன்பத்தை நீ பெற்றால் 9 பங்கு துன்பத்தை நீ அடைந்தே தீர வேண்டும் என்ற கருத்து நிலைப்பாட்டினை வைக்கிறார். அப்படியே நாம் அதை அடைய வேண்டும்? இந்த கேள்வியை நமக்குள் நாம் கேட்டுக்கொண்டால் அதுதான் வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு கேள்விக்கு பதிலாக அமையும். 9 பங்கு துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நாம் வந்த இந்த பிறவியினுடைய கர்மாக்களை எல்லாம் நாம் கழித்து விட்டு எல்லையறு பரம்பொருளை அடைவதற்கு இது ஒரு வழியாக இருக்கும். அப்படி ஒரு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமானால், நாம் ஏன் வாழ்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம், எப்படி வாழ்கின்றோம் என்றெல்லாம் நினைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையானது சிறப்புறும். இதனை பற்றி துன்பத்தை கண்டு கலங்கக்கூடாது, அது இயற்கை. துன்பங்களை கண்டு கலங்கக்கூடாது, இயற்கையினுடைய வெளிப்பாடு தான் என்று நாம் சொல்ல வேண்டும். தொடர்ந்து கடந்து போயிட வேண்டும், இதுவும் கடந்து போகும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு துன்பம் என்பது நிலைத்தே இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. அது எப்பொழுதும் நம்மிடம் கடந்து போகக்கூடியது. இன்று இருக்கலாம், நாளை கடந்து போய்விடலாம். இதுதான் வாழ்க்கை. அனுபவித்து தீர்ப்பதுதான் வாழ்க்கை என்றும் சொல்கிறார்கள். வாழ்க்கையினுடைய பயணங்களிலே நம்முடைய மனநிலையை உயர்த்தி, நம்முடைய எண்ணங்களை உயர்த்தி, நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தி நமது வாழ்க்கையானது பிறருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு பெரியதொரு மனப்பான்மை நாம் வளர்த்து கொண்டு இந்த உலகில் நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையும் நாம் பிறந்த பிறவியினுடைய பிறப்பின் நோக்கமும் நன்றாக நிறைவேறும் என்று கருதப்படுகிறது. இப்படி நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக மாறுகின்றது. நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்ஸ் சார்.